செண்பகம். நாங்கள் இங்கே மாத்தூரில் வந்து அரவணைக்கும் கரங்கள் அறக்கட்டளை வந்து கடந்த 10 வருஷமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். இங்கே நாங்கள் வந்து இந்த அறக்கட்டளை வந்து இது வரைக்கும் வந்து 150 பிள்ளைங்க வந்து படித்து வெளியே போயிருக்காங்க. நாங்கள் இந்த சர்வீஸ் எப்படி பண்ணுறோன்னா, ஸ்லம் ஏரியா பிள்ளைங்களுக்காகவும் தெருவில் இருக்க முதியோர்களுக்காகவும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். தெருவில் இருக்கிற முதியோர்களுக்கு வந்து இரவு உணவு கொடுத்துருக்கோம். 150 குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு ஃப்ரீயாக ஈவினிங் டியூஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 40 குழந்தைங்களுக்கு வந்து படிப்புலேருந்து சாப்பாடுலேருந்து நாங்கள் பசங்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம செல்வகுமார் ஐயா வந்து மதிய உணவு சாப்பாடு பசங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுடைய பேரண்ட்ஸு சிஜே அவர்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள், அதை முன்னிட்டு இன்றைக்கி சாப்பாடு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இதை ஏற்பாடு பண்ணது வந்து அசோக் சாரும் தமிழ் செல்வி மேடம் அவங்களுடைய மகள் வந்து ஜஸ்வந்தி, இவங்களும் ஜோதி அம்மாவும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் குடும்பத்தோடு வந்து இன்றைக்கி இந்த பிள்ளைங்களுக்கு 40 பிள்ளைங்களுக்கு வந்து மதிய உணவு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, ஸ்வீட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் இவங்க குடும்பத்திற்கும் மிக்க நன்றி. அறக்கட்டளை நிறுவனம் ரெட் ஹில்ஸ் பகுதி மாத்தூரில் இயங்கி வருகிறது. இந்த அறக்கட்டளையில் சுமார் ஒரு 50 குழந்தைகள் இங்கேயே தங்கி அதை பராமரித்து அவர்கள் உணவுகள் அளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அறக்கட்டளை செயல்பட்டு வருகின்றது. இந்த அறக்கட்டளை பற்றி எனக்கு தெரிந்ததுக்கு பின்னாலே என்னுடைய பேரன் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த அறக்கட்டளையில் மதியம் சாப்பாடு வழங்க வேண்டும் என்று நினைத்தேன். அந்த அடிப்படையில் என்னுடைய மாப்பிள்ளை அசோக் அவர்களும் என்னுடைய மகன் தமிழ்ச்செல்வி அவர்கள் ஏற்பாடின் பேரில் நான் இந்த அறக்கட்டளை நேரடியாக வந்து இந்த அறக்கட்டளையிலே அவர்களுக்கு தேவையான உணவுகள் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை, இப்படி நல்ல அரிசி விருந்தாக அந்த பிள்ளைங்களுக்கு எங்களுடைய பேரனுடைய பிறந்தநாளத்தை முன்னிட்டு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கேக்கும் இந்த அறக்கட்டளையிலே பிள்ளைகளோடு சேர்ந்து கேக்கும் கட் பண்ணி பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் கேக்கும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை காண்கிறவர்கள் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி, அவர்கள் குடும்பத்துடைய நல்ல நிகழ்ச்சி ஏற்பட்டால் அந்த நிகழ்ச்சிக்கு இப்படி அறக்கட்டளையில் வந்து உங்களுடைய கரங்களை நீங்கள் செலுத்துகின்ற சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு நாம் ஒரு நல்லது செய்த போல் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இதை பின்தொடர்ந்து இந்த அறக்கட்டளை மேலும் உயர்த்துவதற்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நாங்களும் செய்வோம். பார்க்கின்ற நீங்களும் செய்ய வேண்டும் என்று என்னுடைய இருகை கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.